அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நேற்று முன்தினம் தீக்கதிரில ஈசன் முருகசாமி ஒரே நாள்ல அம்பலம் ஆயிட்டாரு, நோட்டா அந்தர்பல்ட்டின்னு ஒரு சின்ன ஒரு செய்தி போட்டிருக்காங்க. ஏற்கனவே கடந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தீக்கதிர் நாளிதழ் எவ்வளவு வன்மத்தோட ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டு இருக்காங்கன்னு ஒரு காணொலியாவை நம்ம வெளியிட்டு இருந்தோம். அதுக்கு இதுவரைக்கும் எந்த பதிலுமே கிடையாது. ஆக நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தோட நிலைப்பாடு மிக தெளிவாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதுதான். வருகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவை புறக்கணியுங்கள், திமுக விவசாயிகள் வாக்களிக்க வேண்டாம் என்பதை அறைகூலாக விடுத்திருக்கிறோம். வேறு யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிகள், பிடிக்க நோட்டாவை கூட போடுங்க நம்ம சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற மீது எல்லா அரசியல் கட்சியும் நம்ம சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். அதிமுகவை சந்திச்சு அவங்க தேர்தல் அறிக்கையில விவசாயிகளுக்கு நாங்க கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வோம், ஒரு ஹெக்டேருக்கு 15,000 உற்பத்தி மானியம் கொடுப்போம், இனாமல பிரச்சனை தீர்வு காணுக்கு நாங்க ஒரு குழு அமைச்சு செயல்படுவோம், நெல்லுக்கு நாங்க 3,500 ரூபாய் தருவோம், கரும்புக்கு 4,500 ரூபாய் தருவோம்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இது உண்மையிலுமே விவசாயிகள் எல்லோரும் விரும்பி வரவேற்ற வாக்குறுதிகள். அப்ப இதெல்லாம் நாம் விரும்பி வரவேற்பு செஞ்சுட்டு அங்க போன என்னங்கிறாங்க, எடப்பாடி அறிவிச்சு இலவசங்களை பார்த்து இவர் குஷி ஆயிட்டாராம். இல்ல நான் கேட்கிறப்ப, நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களே திமுக, ரேஷன் கார்டுக்கு 5,000 ரூபாய் கொடுத்ததே, அப்புறம் 2,000 ரூபாய் கொடுத்தாங்களே, பொங்கலுக்கு காசு கொடுத்தாங்களே, இதெல்லாம் திமுக செய்யவே இல்லையா? இப்ப ஓட்டு காசு கொடுக்காம நீங்க நேர்மையான தேர்தலை சந்திக்க போறீங்களா? விவசாயிகளுக்கான கோரிக்கை நிறைவேற்றுங்கன்னு இவங்களே கடன் தள்ளுபடி செய்யணும் கோரிக்கை வைக்கிறாங்க. எல்லா கோரிக்கையும் இவங்களும் வைக்கிறாங்க. வச்சுட்டு இவங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சி, விவசாயிகள் விரோத திமுக கட்சி எதுவுமே செய்யல. இன்னொரு எதிர்கட்சி அதை அறிவிக்கணும், அதை நாங்க வரவேற்றா குஷி ஆயிட்டாராம். ஆக விவசாயிகளை எவ்வளவு ஒரு கேவலமான பார்வையில் இந்த கட்சி பார்க்கிறது என்பதை விவசாயிகள் புரிஞ்சுக்கணும். இவங்க விவசாயிகள் அமைப்புன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க, என்ன பண்ணுவாங்கன்னா பால் விலை ஏத்து இங்க போராடுவாங்க, அப்படியே எதிர் தரப்புல மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பால் விலை ஏத்தக்கூடாது அங்க ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. இரட்டை நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர்கள் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்பவுமே. நான் நேரடியாக சொல்றேன், பகிரங்கமாவே சொல்றேன். நாங்க திமுகவை 30 காரணங்களின் அடிப்படையில புறக்கணிக்கணும்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறோம். அந்த ஒரு காரணத்திலேயாவது பொய் நிரூபிக்க உங்களால முடியுமா? மேடை ஓட்டு பேச நாங்க நீங்க வர தயாரா? ஆக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தை நீங்க அணுகிறதால, நீங்க எழுகிறதால இங்க எந்த விவசாயம் நம்ப போறது கிடையாது. அப்படின்னு நம்பிட்டு இருந்தா விவசாயிகள் எங்க கூட வரமாட்டாங்க. ஆக விவசாயிகள் இன்னைக்கு தெளிவா தமிழக விவசாயிகள் நம்பி வரங்கிற வைத்தறிச்சல் பொறாமை உங்களுக்கு முடியல. கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்கு நாங்கள் உறுதியா நின்று, உங்க திமுக நீங்க ஆதரிக்கிற திமுக 7 பொய் வழக்குகளை போட்டு 32 பேர் மேல வழக்க போட்டு 12 பேர் சிறையில் அடிச்சாங்களே, அதை கண்டிக்க துப்பு இருக்கா உங்களுக்கு? நீங்க ஜனநாயகம் பேசுறீங்க, பாசிசம் பேசுறீங்க.